நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக கலந்துரையாடல் பகுதி காத்திருக்கின்றது. இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே இந்த கலைத்துறை பற்றி நாங்கள் பேச போகிறோம். குறிப்பாக இந்த நாடகத்துறை இது தொடர்பாக நாங்கள் பேசலாம். எங்களோடு இணைந்திருக்கிறார் ராசியா லோகானந்தன், ஒரு நாடக கலைஞராக எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் நாடகத்துறையில் ஈடுபட்டு நாடக கலைஞராக இருக்கிறீங்க. பிறந்த இடம் புகவந்தலாவை ஆரம்ப நாட்களை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பேசலாம். நிச்சயமாக. நான் வந்து புகவந்தலாவில் கொட்டியாக்கலை மேற்பிரிவுன்ற தோட்டத்தில் தான் நான் பிறந்தேன். சின்ன வயசில் இருந்து அங்கே கொட்டியாக்கலையில் வந்து நிறைய கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள் இதெல்லாம் இருந்ததுனால எனக்கும் இந்த கலை மீது ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ சின்ன வயசில் இருந்தே நாடகங்கள், பாடல்கள் இந்த மாதிரி நான் நிறைய செய்திருக்கிறேன். அந்த வகையில் தான் ஸ்கூலில் படிக்கும்போதும் பாடசாலையில் படிக்கும்போதும் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து இந்த என்னுடைய கலைத்திறமையை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய நாடகங்களை செய்தாங்க. அப்படி இருந்தது. அப்படியே வளர்ந்து பிறகு நான் ஓலெவலுக்கு பிறகு நாடகம் வந்து முறையாக பயில்றதுக்காக மக்கள் களரி என்ற ஒரு பெரிய ஒரு நாடக நிறுவனம் இலங்கையில் இயங்கி கொண்டிருந்தது. அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு முழு நேர ஆற்றுகையாளராக இருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஒரு டீமாக இருந்து மலையகத்தில் வேலை செஞ்சுட்டு வரோம். இந்த பாடசாலை பற்றி சொல்லலாம். நீங்கள் படித்த ஸ்கூல் பாடசாலை சென்ட் மேரிஸ் மத்திய கல்லூரி. அந்த இடத்துல வந்து அது வந்து நிறைய கலைஞர்களை, எழுத்தாளர்களை அப்படி உருவாக்கின ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில் இருந்து நானும் ஒருத்தனாக இன்றைக்கி வந்திருக்கிறேன். உண்மையிலே நான் அதை சாதாரண தரம் படிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அங்கே கிடைச்சிருந்தது. அங்கும் அந்த இலக்கியம் என்ற நிலம் இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் எப்படி காட்டியிருப்பீங்க? ஆமாம், இலக்கிய மன்றங்கள் வந்து அங்கே ஒரு ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வாக இருந்தது எங்களை பொறுத்தவரை, எங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்கு. அப்போ நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, நான் இல்லாமல் கூட எங்களுடைய நண்பர்கள் வந்து பேரை கொடுத்துருவாங்க, லோகானந்தன் நாடகம் அப்படின்னு சொல்லி. எனக்கே சில வேலைகள் தெரியாது. அப்போ அன்னைக்கு போன உடனே ஏதாவது கதைச்சி பேசி அந்த இடத்துல ஏதாவது ஒரு நாடகம் செய்கிறது வழக்கமாக கொண்டிருந்தோம். நிச்சயமாக. அதாவது இந்த ஊடகத்துறை மீது அதிகமாக அந்த ஆர்வம் வந்த காலம், அந்நேரம் கலைத்துறையில், நாடகத்துறை, பேச்சுத்துறையில் வந்து அதிகமான ஈடுபாடுகள் வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலைகளில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய மன்றம், மாணவர் மன்றம் போன்ற நிகழ்வுகள் வந்து மாணவர்களுக்கு அந்த சிறந்த ஒரு வழிகாட்டலாக இருக்கும். அதில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அது வந்து ஒரு தொழில் ரீதியில் அது வந்து மாறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும். உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக அந்த இடத்துல வந்து நான் சொல்லணும், வகுப்பாசிரியராக இருந்த 6 வருஷம் தொடர்ந்து வகுப்பாசிரியராக இருந்த ரேணுகா தேவி என்ற ஆசிரியை, அவங்க தான் என்னை வந்து ரொம்பவும் இந்த துறையில் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. உண்மையாக மக்கள் களரின்ற ஒரு நாடக நிறுவனம் இருக்குது, அங்கே போனால் அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க தான் இதை சொல்லி என்னை அங்கே அனுப்பி விட்டதும் அவங்க தான். சரி லோகானந்தன், இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் பேசலாம். இப்போ உங்களுடைய இந்த படைப்புகளில் இப்போது மலை தாண்டி கடல் தாண்டின்ற ஒரு புத்தகம், அது தொடர்பில் நாங்கள் பேசலாம். கடந்த மாதம் வெளியிடப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னதாக இந்த இந்தியாவுக்கு சென்று சில நாடகங்களில் ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. இந்தியாவில் நீங்கள் உங்களுடைய நாடகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதே போன்று இலங்கையிலும் பல இடங்களில் பேசப்பட்டவையாகத்தான் காணப்படும். அப்படி இருக்கும்போது முதலாவதாக வந்த நாடகம் நீங்கள் பங்கேற்ற ஒரு நாடகமாக மக்கள் கல்லறையில் இருக்கும்போது நிறைய நாடகங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் வந்து சர்வதேச நாடக விழாக்களில் இந்தியாவில் அசாம், டெல்லி, கல்கத்தா போன்ற நகரங்களில் நடக்கிற சர்வதேச நாடக விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் அதில் வந்து நிறைய நாடகங்கள் செஞ்சேன். ஆனால் நாங்களாக சுயப்படைப்பாக ஒன்று செய்யும்போது வந்து ஒரு குறு நாடகம், ஒரு 20 நிமிஷத்துக்கான ஒரு குறு நாடகம் செஞ்சோம். 2014ஆம் ஆண்டு இரும்பில் பொருத்திய இதயம் என்று. அதாவது வந்து ஒரு ரொபோ வந்து இந்த உலகை ஆண்டால் எப்படி இருக்கும், மனுஷனுக்கு பதிலாக எல்லா இடங்களையும் ரொபோ இருந்தால் எப்படி இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னுக்கு செய்து அது அரச நாடக விழாவில் சிறந்த நாடகங்கள் உட்பட 5 விருதுகளை பெற்றுக்கொண்ட ஒரு நாடகம். அதனைத் தொடர்ந்து நிறைய நாடகங்கள் செய்த பிறகு 2022ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய கொட்டியாக்கலை தோட்டத்தில் வந்து லயத்து கோழிகள் என்ற ஒரு நெடுநாடகம் செய்தோம். அந்த நாடகம் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வை சமூகத்தில் ஏற்படுத்தினது. அந்த நாடகத்தை தடை செய்ய சொல்லி எல்லாம் நிறைய கோரிக்கைகள் வந்தது. ஆனாலும் மக்களுடைய ஆதரவினால் கொட்டியாக்கலை மேற்பிரிவில் அந்த நாடகம் அமோகமாக அரங்கேறியது. அதன் பிறகு அது என்ன காரணம் வந்தது, இந்த இவ்வாறான கருப்பொருளாக அது அமைஞ்சிருந்தது நாடகத்தில்? லயத்து கோழிகள் என்ற நாடகம் வந்து மலையக மக்களினுடைய வாழ்க்கை, 200 வருஷ வாழ்க்கையில் அவர்கள் முகம் கொடுக்கிற இன்னல்கள், பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார அரசியல் நிலைமைகளை சொல்கிற மாதிரியான ஒரு நாடகமாக அது இருந்தது.
அதில் வந்து மக்களை வந்து ஒரு விழிப்பூட்டக்கூடிய ஒரு செய்தியோட அந்த நாடகம் இருந்ததுனால அந்த நாடகத்தை வந்து உடனே அங்கே போடுறதுக்கான தடைகள் வந்து சில வந்தன. அதுக்கு பிறகு அது வந்து மக்களாலேயே தீர்த்து வைக்கப்பட்டு அரங்கேறியது. சரி, அதை போன்று மேலும் சில நாடகங்கள் இப்போது ஊர் பக்கம் இருக்கும்போது நீங்கள் நாடகத்தை அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் இந்த கலைத்துறை எப்படி வந்திருக்குது உங்களுக்கு. அங்கே இப்போ ஊரில் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய சில நாடகங்கள், மேடை நாடகங்களாக இருக்கலாம், அதில் இருந்த காமன் கூத்தாக இருக்கலாம், அது பற்றி கொஞ்சம் பேசலாம். இந்த நாட்களில் பேசுவது ஒரு சிறப்பாக தான் இருக்கும். ஏனெண்டா காலம் மாறி மாறி டிஜிட்டல் மயப்படுத்தப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிற நேரம் இதை பற்றி நாங்கள் பேசலாம். நிச்சயமாக உண்மையாகவே மலையகத்துக்குன்னு ஒரு தனித்துவமான கலை அம்சம்னா காமன் கூத்து நாங்கள் சொல்லலாம். அது மலையக மக்களுடைய வாழ்வியலோட அப்படியே பிணைந்து இருக்கிற ஒரு கூத்து. அது தவிர அர்ச்சனன் தபசு, பொன்னர் சங்கர், நல்லத்தங்கால் இந்த மாதிரியான கூத்துகள் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் அந்த கூத்துகளை அந்த அளவான பிரம்மாண்டத்தோடு செய்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இப்போ இல்லாமல் இருக்கிறதுனால அந்த கூத்துகள் கொஞ்சம் மருகி வந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் அதே சந்தர்ப்பங்களில் அப்போ இருந்த எனக்கு ஞாபகம் இருக்கிற 90 கால பகுதியில் வந்து எங்களுடைய தோட்டத்திலெல்லாம் வந்து இந்த நாடகங்கள் வந்து ரொம்ப செழுமையாக நடந்து கொண்டிருந்தது. மூத்தவர்கள், எங்களுக்கு முதியவர்கள், எங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் அந்த நாடகத்தை வந்து அவ்வளோ அழகாக செய்வாங்க. அதில் சமூக நாடகங்கள்னு ஒரு பகுதி இருந்தது. அன்றைய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய, அன்றைய சமூகத்தை வந்து இருக்கின்ற சில பிரச்சனைகளை முன்வைத்து அவங்க வந்து நாடகம் செஞ்சாங்க. அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அப்படி இருக்கும்போது இப்போ என்னுடைய தோட்டத்தில் செய்ததில் வந்து முக்கியமாக வந்து இந்த பக்த பிரகலாதன் என்ற ஒரு நாடகம் வந்து ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. அதில் அந்த இரணியன் வார அந்த கதாபாத்திரம் வந்து அதை செய்யக்கூடியவர் வந்து அவர் வந்து மேடையில் நின்று சிரிச்சார்னு சொன்னால் அந்த கோடி வரைக்கும் கேட்கும். அப்போ அதெல்லாம் பார்த்து நாங்கள் வியந்த நாட்கள் வந்து ரொம்ப பலமாக இருந்தது. அதே மாதிரி மலையகத்தில் இந்த இரவு பாடசாலைகள் என்று ஒன்று இருந்தது. அதாவது ஏற்கனவே கல்வி சாதாரண தர பரீட்சை எழுதியவர்கள், உயர்தர பரீட்சை எழுதியவர்கள் அங்கே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக அந்த பாடசாலையை செய்தார்கள். அந்த பாடசாலையிலே செய்யப்பட்ட நாடகங்கள் வந்து சமூக விழிப்புணர்வு நாடகங்களாக இருந்தன. அந்த மாதிரியான நாடகங்கள் அது எண்ணிக்கையில் அடங்காத நாடகங்களில் நான் பங்கு பெற்றிருக்கிறது. பல ஞாபகங்கள் அப்படியே மூட்டி பார்த்துட்டு இருக்கிற நேரம் கடந்த மாதம் வெளியிடப்பட்டிருந்த புத்தகம் நூல் தான் இது. மலை தாண்டி கடல் தாண்டி, மலையகத்திலிருந்து கல்கத்தா வரை ஒரு வரலாற்று நாடக பயணம். இந்த புத்தகம் பற்றி பேசலாம், இதனுடைய சிறப்புகள். நிச்சயமாக மலை தாண்டி கடல் தாண்டி, மலையக வரலாறை எடுத்துட்டால் நாங்கள் கடல் தாண்டி மலை தாண்டி வந்தோம். இந்தியாவில் 200 வருஷத்துக்கு முதல்ல அடிமை கூலி தொழிலாளர்களாக கொண்டு வரப்பட்ட மக்கள் கூட்டம் இன்று வரையும் அந்த மலையகத்தில் தேயிலை தொழிலாளர்களாக இருந்து வராங்க. இந்த புத்தகம் மலை தாண்டி கடல் தாண்டி இந்த புத்தகம் வரதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இங்கே இருந்த ஒரு 11 சிறுவர்கள் பாய் பாய் பங்களா என்ற ஒரு நாடகத்தின் மூலமாக கல்கத்தாவில் நடந்த சர்வதேச நாடக விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ முதல் தடவையாக 11 சிறுவர்களை உள்ளடக்கிய ஒரு நாடகக்குழு மலையகத்தில் இருந்து கல்கத்தா வரை போனது. அந்த பயணம் பற்றிய அனுபவமும் அதில் ஏற்பட்ட தடங்கல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், சவால்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆவண பதிவாகத்தான் இந்த மலை தாண்டி கடல் தாண்டி புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்கள், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விடயங்கள், இந்த புத்தகத்தை எங்கே எடுத்துக்கொள்ளலாம்? இந்த புத்தகத்தை என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுத்த அதை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி கொழும்பில், யாழ்ப்பாணத்திலெல்லாம் இந்த புத்தகங்கள் இப்போது இருக்கிறது ஒரு சில நபர்களிடம். அவர்களிடம் இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 071 93 73 542 071 93 73 542. எனவே ஒரு முக்கியமான பல விடயங்களில் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகமாகத்தான் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மலை தாண்டி கடல் தாண்டி, மலையகத்திலிருந்து கல்கத்தா வரை ஒரு வரலாற்று நாடக பயணம். இந்த ஒவ்வொரு பயணம் வந்து ஆரம்பத்திலிருந்து அடுத்தடுத்ததாக முன்னேற்றம் அடையும் போது பல முயற்சிகள் இருக்கும். தடைகளுக்கு மத்தியில் முயற்சிகளுக்குள்ள தான் வரும். இந்த நாடகத்துறையில் இப்போ எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன? கொரோனாவுக்கு பிறகு, அந்த முடக்க நிலை வந்ததுக்கு பிறகு மக்கள் வெளியில் வந்து ஒரு பொது நிகழ்வில் கூடுறதுன்றதே வந்து இப்போ பெரிய சவாலாக இருக்குது. முந்தி மலையகத்தில் வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு மலையகத்துக்கே உரித்தான தனித்துவமான அந்த தப்பு எடுத்து இசைச்சா
எல்லாருமே வந்து குழுமிடுவாங்க அந்த இடத்துக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து மக்களை வரப்பண்றதுன்றது வந்து பெரிய சவாலாக இருக்குது. இன்னொன்று மலையகத்தில் வந்து நான் மலையகத்தில் இருக்கிற நாடக முயற்சிகள் பற்றி சொல்கிறேன். ஏன்னா நாடகங்கள் பெரிய சவாலாக இருக்கும்போது இந்த மலையகத்தில் வந்து நாடகம் காட்டுறதுக்கு இடமே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா எங்களுக்கு வந்து நிலப்பிரச்சனை இருக்குது. இந்த நிலத்தில் வந்து நாங்கள் நாடகத்துக்காக ஒரு இடத்தை தெரிவு செய்து அந்த நாடகத்தை போடுறதுன்றதே ஒரு பெரிய ஒரு சவாலுக்குரிய விஷயந்தான். எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே முற்றங்கள், கோவில் முற்றங்கள், வீதிகள், பெருந்தெருக்கள், இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் வந்து நாடகத்தை போட முடியும். ஆனால் எங்களுக்கு இருக்கிற சவால் காலநிலை. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கிறதுனால. அப்போ இப்போ நாங்கள் முகம் கொடுக்கறது என்ன பிரச்சனைனா, இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறோம். ஒரு சவால் மிக்க ஒரு எப்படி ஒரு இடத்துல மக்களை ஒன்று சேர்க்கிறது, அந்த இடத்த வந்து ரொம்ப பாதுகாப்பானதாகவும் இருக்கணும், அங்கே குளிர் அதையெல்லாம் தாங்கி வந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னு. அதையும் இப்போ நாங்கள் வந்து ஓரளவு வெற்றி கண்டிருக்கிறோம். என்னென்னு கேட்டால், ஒரு வருட காலமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல, அதாவது பொகவந்தலாவ சிரிபுர கிரீன் லைன் மண்டபத்தில் கோடியோர கூடல் அப்படின்ற ஒரு நிகழ்வை செஞ்சு இப்போ போன மாதம்தான் அதனுடைய 1 வருஷ நிறைவை நாங்கள் செஞ்சோம். இதில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாடகம் காட்டுறதோட சிறுவர்களுடைய கலைத்திறனை வெளிக்கொண்டு வர மாதிரியான சிறுவர் களம், இந்த மாதிரியான எங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகள், அதே மாதிரி எங்களுடைய கூத்து போன்ற விஷயங்களை செய்கிறவர்களை கௌரவித்தல் போன்ற பல நிகழ்வுகளை இந்த கோடியோரல் கூடல் நிகழ்வு மூலமாக நான் செஞ்சுட்டு வரோம். அது 1 வருஷத்தையும் கடந்து போயிருக்கின்றது ஒரு பெரிய வெற்றி தான். விருதுகள் வந்து அங்கீகாரம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். அரசு விருது நாடகத்துறையில் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை தாண்டி முக்கியமான மறக்க முடியாத பல நல்ல தருணங்களையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, அங்கீகாரமாக பெற்றிருக்கிறீங்க. அதுகளை பற்றியும் ஞாபகப்படுத்தும். அரச விருதுகள் வந்து நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர்னு பல வகைக்குள்ளே கிடைச்சிருக்குது. குறிப்பாக வந்து 2017ஆம் ஆண்டு ஜப்பான் ஸ்ரீலங்கா நட்புறவு அந்த நட்புறவு விருதான புங்கா என்ற விருது எனக்கு கிடைக்கப்பெற்றது. அது வந்து என்னுடைய கலை பயணத்தை இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்றதுக்கு ஒரு உந்துதலாக அமைந்தது. மலையகத்தில் அந்த மாதிரி ஒரு விருது கிடைக்கப்பெற்றது வந்து தெளிவத்தை ஜோசப் அவர்களுக்கு, எழுத்தாளருக்காக கிடைக்கப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து எனக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த நாடகத்துறைக்கு கிடைக்கப்பெற்ற முதல் விருதும் கூடாது. அது ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை எனக்கு வழங்கியது. அது மட்டுமல்லாமல் இந்த கல்கத்தா பயணத்துக்கு கூட அங்கு அவர்கள் சர்வதேச நாடக விழா ஒன்றை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்னை தான் அவர்கள் முதலில் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு விழாவை செய்ய போகிற முதல் தடவையாக நீங்கள் இந்த நாடகத்தை கொண்டு வர முடியுமான்னு கேட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு நாடகத்துறையில் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த கல்கத்தா இதை பற்றி நாங்கள் பேசலாம். இந்த பயணம் இது குறித்து. கல்கத்தா வந்து இப்போது 2024ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கல்கத்தாவை அம்தா என்ற ஒரு ஊரில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதுக்கு வந்து சிறுவர்கள் ஒரு 11 சிறுவர்கள் உள்ளடங்கிய பாய் பாய் பங்களா என்ற ஒரு நாடகம். அதாவது உங்களுக்கு தெரியும், சிறு வயதிலேயே பாடசாலையை கல்வியை பாடசாலையிலிருந்து இடைவிலகி வந்து கொழும்பு மாதிரியான பெரிய இடங்களில் பங்களாக்களில் ஹோட்டலில் வேலை செய்கிற சிறுவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் செய்யப்பட்ட இந்த பாய் பாய் பங்களா நாடகம் கல்கத்தாவுக்கு சென்றது. அதாவது அங்கு நடந்த சர்வதேச நாடக விழாவிலே இந்த நாடகம் கலந்து கொண்டது. இங்கே இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 மாதமாக இந்த கல்கத்தாவுக்கு இவர்களை கொண்டு செல்வதற்காக நிறைய கஷ்டங்களை பெற்றிருக்கிறோம். முதலாவது தான் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிதி தேவைப்பட்டது. அந்த நிதியை சேகரிக்க வேண்டும். பிறகு இந்த சிறுவர்களுக்கான பாஸ்போர்ட் போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த பாஸ்போர்ட் போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் ஆவணம். அதாவது பெற்றோர்களிடம் சரியான ஆவணங்கள் இல்லை. மலையகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்று உருவெடுத்திருப்பது இந்த ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் பத்திரப்படுத்தப்படாமையினாலும் அந்த ஆவணங்களுடைய பெறுமதியை அறிந்திருக்காதனாலும் முன்னைய எங்களுடைய மூத்தவர்கள் சிலர் தவறவிட்ட சில பிரச்சனைகளாலும் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எதிர்கொண்டு வந்த 11 சிறுவர்கள். அது மட்டுமல்லாமல் சில திருமணங்கள் வந்து சட்டப்படியாக அங்கீகரிக்கப்படாத திருமணங்கள் அதன் மூலமாக வந்த சிறுவர்கள் இந்த நாடகக்குழுவில் இருந்தார்கள். அந்த மாதிரியான சில சிக்கல்களையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவ்வாறான சிக்கல்களுக்கு மத்தியில் தடைகளை தாண்டி தான் இந்த பயணமும் வந்திருக்கின்றது. அதே நேரம் இந்த 2022 அரசு நாடக விழாவிலே கிடைச்ச விருது,
அதில் வந்து நாங்கள் ஒரு குறுநாடகம் லட்சுமி என்ற ஒரு குறுநாடகம், அதுவும் மலையகத்தினுடைய முதியவர்கள் வயதை எட்டியவர்களுக்கு நடக்கின்ற பிரச்சனையை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாடகம். அதிலே சிறந்த நடிகருக்கான விருதும் எனக்கும், சிறந்த நடிகைக்கான விருது என்னோடு நடித்த சக நடிகை என்னுடைய துணைவியாருக்கும் கிடைத்தது. அதே மாதிரி அந்த நாடகத்துக்கான சிறந்த நாடகம், சிறந்த பிரதி போன்றவற்றுக்கும் விருதுகள் கிடைத்தன. இதுவாறு இருக்க இந்த நாட்களில் அடுத்ததாக என்ன பயணம், எவ்வாறான படைப்புகள்? இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கோடியோர கூடல்னு நான் சொன்ன முதலாவது அந்த நிகழ்வை இந்த மாதமும் செய்ய போகிறோம். 24ஆம் தேதி அதே க்ரீன் லைன் சிரிபுர மண்டபத்தில் வந்து அதில் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குழுவில் இருக்கிறாங்க ஒரு 7 பேர். அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தர் நாடகங்கள் செய்வாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்குரிய ஒரு நாடகம். அப்போ இந்த முறை நாடகத்தை வந்து பிரகாஷ் என்ற நண்பர் செய்ய போகிறார். அந்த நாடகம் வந்து 24ஆம் தேதி காட்டப்படும். அதோடு சிறுவர்களுடைய விவாத போட்டிகள், கவிதை, கட்டுரை என்று நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பொகவந்தலாவிலே ஒரு 4 சிறுவர் குழுக்களை வெவ்வேறு தோட்டங்களில் வச்சுருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நாடகங்கள் பழக்கி அதை வந்து அரச நாடக விழாக்கள், கொழும்பிலே நடைபெறுகின்ற நாடக விழாக்கள், இதுபோல் சர்வதேச நாடக விழாக்கள் எல்லாத்துக்கும் அவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள அங்கே ஆற்றுகை செய்ய பண்ணுறதும் எங்களுடைய தொழில், எங்களுடைய வேலை. அதுவும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருட நிறைவாகும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு நெடு நாடகத்தை தயாரிப்பதற்கும் நாங்கள் கலந்து ஆலோசித்து கொண்டு வருகிறோம். அதே போன்று கலைத்துறையிலே மிளிர்வதற்கும் அதில் தொடர்ந்து பயணிப்பதற்கும் போராடுவதற்கும் முயற்சி செய்வதற்கும் கட்டாயமாக நிதி என்பது தேவை. பல மாணவர்களோடு கலைஞர்களோடு சேர்ந்து பயணிக்கிற நேரம் இந்த நிதி பங்களிப்பு எவ்வாறு இருக்குது? உண்மையாகவே வந்து நிதின்றது வந்து பெரிய சவால். அதுவும் மலையகத்திலே அந்த வாழ்வாதாரம் என்பதே மிக சிரமமான ஒரு வாழ்வாதாரம். அதிலே இந்த மாதிரியான கலை செயற்பாடுகளுக்கு கிடைக்கின்ற நிதி என்பது ரொம்பவுமே மிக மிக குறைவான நிதி. நாங்கள் இந்த கோடியோர கூட நிகழ்வை செய்யும்போது ஒரு உண்டியல் வைப்போம். அதில் விருப்பமானவர்கள் விருப்பமான தொகையை போடலாம். அதனை எடுத்து நாங்கள் பயன்படுத்துவோம். அதே மாதிரி சில பேரிடம் நாங்கள் நிதி அனுசரணை வாங்கி, சிறிய அளவிலான நிதி அனுசரணை வாங்கி இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டு வருகிறோம். நாங்கள் எங்களுடைய குழுவிலே ஒரு 7 பேர் இருக்கிறோம். இந்த 7 பேரும் நாடகத்துறை சார்ந்து வேலை செய்வதோடு சில பகுதி நேர வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் மாதாந்தம் ஒரு தொகையை இந்த நாடக நகர்வுக்காக, இந்த நாடகத்தை செய்கிறதுக்காக கொடுப்பார்கள். இதையெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். அதை தவிர்த்து இந்த சிறுவர் நாடக குழுக்களை கடந்த ஒரு 4-5 வருடங்களாக கொண்டு செல்வதற்கு கொழும்பிலே ஸ்டேஜஸ் தியேட்டர் குரூப் என்ற ஒரு நாடக நிறுவனம் இந்த பிள்ளைகளுடைய நாடகங்களை செய்வதற்கும் அவர்களுக்கு நாடக பயிற்சிகளை வழங்குவதற்கும் ஒரு சிறிய அளவிலான நிதி அனுசரணை வழங்குகிறார். இந்த பயணத்தில் உங்களோடு துணை நிற்கிறவங்களுக்கு எப்போவுமே அவங்கள ஞாபகப்படுத்தலாம். நிச்சயமாக அவர்கள் இந்த நாடக குழுவிலே இருக்கின்ற மிகப்பெரிய தூண்கள். அவங்க இல்லைன்னா இந்த மாதிரியான முயற்சியை செய்ய முடியாது. அதே போல் அதாவது நாடக பயணத்தில் 20 வருஷ அனுபவம் கொண்ட என்னுடைய துணைவியார் லீலாவதி, அதே போல் அஜந்தன் சாந்தகுமார், நவநீதன், கலையரசி, பிரகாஷ், ஸ்ரீதேவி, வசீகரன், ஜிம் கெனடி போன்றவர்கள் இந்த நாடக குழுவிலே இப்பொழுது செயல்பட்டு வருகிறார்கள். சரி, அடுத்த பயணமும் சிறப்பாக அமைய வேண்டும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் அந்த நாடகங்கள் சிறுவர்களுக்கான அவர்களினுடைய திறமையும் கொண்டு செல்வதற்கான ஒரு இதாக இருக்கின்றது. இதில் நீங்கள் ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணமாக உங்களோட இந்த நாடக பயணத்தில் வந்து நீங்கள் கிடைச்ச அந்த அனுபவத்தை, ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதாக இருந்தது சொல்லுவீங்க? லயத்துக்கோழிகள் நாடகம் இடம்பெற்றது தான். ஏன்னா அது வந்து எல்லாமே, அதாவது நான் சொன்ன இந்த நபர்கள் எல்லாமே வெவ்வேறு தோட்டங்களில் வெவ்வேறு மலை பிரதேசங்கள்லேருந்து வரணும். அப்படி ஒரு 15 நாள் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை செய்த பிறகு நாடகம் செய்ய போகிற அன்னைக்கு வந்து இந்த நாடகத்தை செய்ய வேண்டாம், இதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஒரு அறிவித்தல் வந்து எங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் வந்த போது நாடக குழுவாக இருந்தது மட்டுமல்லாமல் மக்களோட ஆதரவோடு அந்த நாடகம் அரங்கேறியது. அதுவும் நான் பிறந்த ஊரிலே எனக்கு ஏற்பட்ட தடையை வெற்றி கொள்வதற்கு இந்த நாடக குழுவும் மக்களும் ஆதரவாக இருந்தது என்ற அந்த நெகிழ்வான தருணத்தை என்னால் மறக்க முடியாது. அதே போல் என்னுடைய அம்மா அப்பா இவ்வளவு காலமும் இந்த நாடகத்துக்காக என்னை அவர்கள் வழிவிட்டு அதற்காக அவர்கள் நான் செய்யும் வேலையை ஒத்துக்கொண்டு இதுவரை காலமும் என்னை வளர்த்து விட்டதுக்கு
அந்த அவர்கள் வந்து அந்த நாடகத்தை பார்த்தது மகிழ்ந்தது எல்லாமே ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. நாடக கலைஞராக இருக்கக்கூடிய ராசையா லோகானந்தன், உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பயணம் தொடர வேண்டும். அதே நேரம் மலையகத்தில் எடுக்கப்படுகின்ற அதாவது காமன் கூத்து உள்ளிட்ட நாடகங்கள் எத்தனையோ இருக்கும் அரங்கேறும். அவற்றை நீங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக கூட உலகத்திற்கு மீண்டும் அறியப்படுத்தலாம். அதனால் இந்த பணி சிறப்பாக அமைவதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி இணைந்து கொண்டதற்கு. நன்றி. வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இந்த பகுதியை கூட நீங்கள் நேத்ரா டிவியினுடைய யூடியூப் சேனலிலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்த கலந்துரையாடல் பகுதி சிறப்பான மற்றும் ஒரு பகுதியாக மாறப்போகின்றது. அதற்கு முதல் உங்களுக்காக ஒரு விளம்பர இடைவேளை.